அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததுடன் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என சூளுரைத்துள்ள அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று மாற்றுக் கட்சியினர் அணிதிரண்டு வருகின்றனர். மேலும் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் தங்களது கட்சிகளில் இருந்து விலகி தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை அதிமுகவை சேர்ந்த கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஒன்றிய முன்னாள் செயலாளர் ஆதிமூலம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி அஜய் ராமசாமி, ராமநாதபுரம் மாவட்ட மாணவரணி முன்னாள் இணை செயலாளர் வெற்றிவேல், தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் மகாலிங்கம், வாழப்பாடி கிளை செயலாளர் சிவமாதையன், சின்னிவாக்கம் ஊராட்சி செயலாளர் தணிகாசலம், திருவண்ணாமலை தெற்கு கிளை செயலாளர் அருணகிரி உள்ளிட்டோர் சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த புதுச்சேரி மாநில இணை செயலாளர் லாவண்யா, புதுச்சேரி மாநில அவைத்தலைவர் மாணிக்கராஜா, பெரும்பாடி ஊராட்சி செயலாளர் ரமேஷ் பாபு, கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன், வேலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மாஸ்டர் கண்ணபிரான், வேலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பெண்கள் பிரிவு மாவட்ட செயலாளர் சுதா, கூவலாபுரம் ஊராட்சி செயலாளர் கூடலிங்கம், பெரம்பலூர் பகுதி முன்னாள் செயலாளர் செல்வராஜ், கிளை கழக செயலாளர் ராமசாமி, முதுகுளத்தூர் ஒன்றிய கிளை செயலாளர் கடற்கரை வேல், காலாப்பட்டு தொகுதி செயலாளர் குணசேகரன், கல்லுப்பட்டி ஒன்றிய அவைத்தலைவர் கணேசன் சுப்பையா, திருமங்கலம் நகர அம்மா பேரவை செயலாளர் விஜயன், திருவண்ணாமலை கிளை பொருளாளர் கார்த்திக், தென்காசி மாவட்ட இணை செயலாளர் மந்திரமூர்த்தி, வாசுதேவநல்லூர் மாவட்ட அவைத்தலைவர் முருகன் ராமன் உள்ளிட்ட அமமுக நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதேபோல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த கேவிக்குப்பம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வன், கேவிக்குப்பம் தொகுதி செயலாளர் எல்என் ரவி, கேவிக்குப்பம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் ரவி, வேலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராமமூர்த்தி, வேலூர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஹரிகிருஷ்ணன், கேவிக்குப்பம் மாவட்ட பிரதிநிதி ஞானப்பிரகாசம், வேலூர் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கோபாலகிருஷ்ணன், வேலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ஆனந்தன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அசோக்குமார், வேலூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் குபேந்திரன், கேவிக்குப்பம் அம்மா பேரவை துணை செயலாளர் பரமசிவம், கேவிக்குப்பம் ஊராட்சி செயலாளர் ராஜா, கேவிக்குப்பம் ஒன்றிய துணை செயலாளர் ரவி, கேவிக்குப்பம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பூபாலன் மற்றும் புரட்சிகர சோசியல் கட்சியின் புதுச்சேரி பொறுப்பாளர் ஆனந்தன், திருவள்ளூர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு முன்னாள் தலைவர் இம்தியாஸ் அகமது உள்ளிட்டோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் கண்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர உறுதுணையாக இருப்போம் என உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.